நமக்கு கோவம் வந்தால் நம்ம முதல் என்ன செய்வோம்? யாரையாவது குத்தம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி யாராவது நம்ம ப்ளேம் பண்ணால் அது நமக்கு ரொம்ப யூஸான ஒரு விஷயம்னு? ஒரு நாள் இல்லை. நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நம்மளால் கடந்து போனதை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை கட்டுப்படுத்தவும் முடியாது. ரைட்? உங்களுக்கு கோபம் ஏன் வந்துச்சு? கடந்து போன ஒரு விஷயத்துக்கு தானே. எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு, இல்லாட்டி இப்போ கொஞ்சம் நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஸோ அப்படி கோபம் வந்துட்டா உடனடியாக நம்மளால் வேறு எதையும் யோசிக்க முடியாது, பிரெயின் அதை யோசிக்கவும் விடாது. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு ட்ரிகர் ஆணுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர். மைண்ட் அளவில், மனசளவில் நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா இருந்தால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்திலிருந்து பின்பக்கமாக அப்படியே பார்த்தீங்களா இருந்தால் அந்த வந்த சந்தர்ப்பத்திலேருந்து அது அவ்வளவுமே நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ கோபம் வந்தாலுமே, இப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு, எதுக்கு? கொஞ்சம் நடந்த, இப்போ 2-3 செகண்டுக்கு நடந்த விஷயத்துக்காக. ஸோ அது பாஸ்ட். அப்போ இதுக்கு அடுத்த செகண்டில் உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு பிறகு நடக்க போகிற அந்த சம்பவத்தை நீங்கள் மாற்றணும். அப்போ ஏசி சரி வராது. சில வேளை ஏசுறது உங்களுடைய ஒரு ட்ரிக்காக இருக்கலாம். ஏசுனா சில வேளை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு அவங்க அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பிளேமிங்காக அதை நடத்திக்காதீங்க. அதை ஒரு யூஸ் பண்ணி அந்த இடத்துல அதை நடக்காமல் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி, உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தான ஒரு என்வாயர்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ அதுக்கு பிறகு திரும்ப கோபம் வராது, உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. நம்ம செய்கிற தவறுகள், அதே மாதிரி நம்மளுடைய அனுபவங்கள் எதுவுமே வேஸ்ட் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை எப்படி வளருது பாருங்கள், எத்தனை பிழைகள் செஞ்சு வளர்கிறாங்க, எவ்வளவு தவறுகள் விடுவோம் சின்னதில். ரைட்? அப்போ அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்துக்கிட்டு வரும். ஸோ அது ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் அவங்கள உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி நீங்கள், நான் எல்லாம் உருவாக்கியிருக்கோம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான். அதனால நம்ம இந்த கோபங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்குவோம். ஸோ நம்மளை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி இந்த அனுபவத்தை வச்சு இனிக்கு பிறகு உங்களுக்கு கோபம் வராத மாதிரி அந்த என்வாயர்மெண்ட்டை மாற்றிக்கிறதுக்கு உங்களுடைய ஆக்ஷனை அதில் நம்ம உள்வாங்குவோம். அனுபவ படிப்பு நம்மளுடைய வாழ்க்கையின் கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்.